டைம் 11:14. பிக் பாஸ் வந்து பார்க்கறதில்ல. பட் ஜாக்லினோட எவிக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ அது பார்க்கலான்ட்டு. கொடுக்கப்பட்ட நேரம் 35 வினாடிகள். முத்துக்குமார் நீங்க டிஃப்ரெண்ட் 2 வினாடிகள் தாமதமா முடிச்சுங்க. இந்த அடிப்படையில் இந்த பிக் பாஸ் சீசன் 8 உங்கள் பயணம் இத்துடன் முடிந்தது. பிக் பாஸ் எல்லாரிடமும் விடைபெற்றுக் கொண்டு டிராஃபி எடுத்துக்கிட்டு கார்டன் ஏரியாவுக்கு வாங்க. எனக்கு பயமா இருந்துச்சுன்னா, ஆனா நான் இப்போ ஓகே. உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். நான் வெளியில ரொம்ப தைரியமா தான் போறேன். எல்லாருமே தைரியமா விளையாடுங்க. ஜெயிக்கிற யாரா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாளா நான் ஃப்ரெண்ட்ஸை வச்சு விளையாடுறேன். யார் வேணாலும் நினைச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உள்ள இருக்கீங்க. முத்து இருக்கா, விஷால் இல்ல பவித்ரா, யார் வேணா ஜெயிக்கலாம். ஆனா ரொம்ப சந்தோஷப்படுவேன். I'm happy that நான் வெளில போறேன். வெளியில இருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன், உள்ள வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். இதோட பெஸ்ட் மூமெண்ட் என்ன நான் ப்ரூவ் பண்ணிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓடுங்க, பாத்துக்கலாம். ஐயோ சும்மா இரு பவித்ரா, இருக்கிற ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா பவித்ரா? சாரி, நான் கஷ்டப்பட்டீங்க. பாத்துக்க, பயப்படாது. சொல்றேன். போறேன். ஜெயிச்சுட்டேன். நான் பார்க்கறது இல்லை. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இது தமிழ் ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணிருக்கேன். இப்பதான் பரவாயில்ல, வாடா. ப்ளீஸ் வா, ஏன்சிரா. ப்ளீஸ் வாடா, ப்ளீஸ் பண்ணாதீங்கடா, கஷ்டமா இருக்கு. வாங்கடா. ப்ளீஸ் முத்து, ப்ளீஸ். முடியல ஜாக். எல்லா கோயிலும் பண்றது கொஞ்சம் பரவாயில்ல.
ஏதோ நடக்கும் போது சரி நான் தள்ளி தள்ளி ஏய் வாடி பரவாயில்ல வாய ஓகே வா வாரையா ப்ளீஸ் வாங்கடா கஷ்டப்பட்டாதீங்க எந்திரி போ எந்திரி போ எந்திரி போ Actually, feeling bad. ஏன்னா நான் அந்த சீசன்ல 2 வாரம் பார்த்தேன். அதுலேயே கொஞ்சம் நல்லா கட்டன் பண்ணிருந்தாங்க. சிஸ்டர்லேயே அவங்கள பற்றி நிறைய விமர்சனம் வந்தது. அதாவது கொடுத்துருக்காங்க. வேற ஒரு சில விமர்சனம் வந்தது. அவங்க சப்போர்ட்டிவா நிறைய பேர் இருந்தாங்க. எந்த வித கிளியருமே இல்லாம நீங்க ஒரு ஹோப் தராது. நீ வந்துட்டு நீ வராம நீ அதை யோசிச்சு நீ அழுவ கண்ட்ரோல் பண்ணினா இப்ப நீ எழுதிருக்கலாம். ஹோப் கொடுக்காதீங்கன்னா கேட்க மாட்டேன். அங்க போய் சத்தியமா என் மூஞ்சி நீ பாக்காத, நீ யாரும் நான் யாரோ புரியுதா பாத்தீங்களா? ஒரு ஹோப் தராது. நீ வந்துட்டு நீ வராம நீ அதை யோசிச்சு நீ அழுவ கண்ட்ரோல் பண்ணினா இப்ப நீ எழுதிருக்கலாம். ஹோப் கொடுக்காதீங்கன்னா கேட்க மாட்டேன். அங்க போய் சத்தியமா என் மூஞ்சி நீ பாக்காத, நீ யாரும் நான் யாரோ புரியுதா பாத்தீங்களா? சும்மா எழுதுங்கிறான் சார், உண்மையாவே இருக்க மாட்டேறாரா ப்ரோ? நான் சொன்னேன் எல்லாருமே. நான் என்ன சொன்னேன், எந்த வித கிளியருமே இல்லாம நீங்க ஒரு ஹோப் தராது. நீ வந்துட்டு நீ வராம நீ அதை யோசிச்சு நீ அழுவ கண்ட்ரோல் பண்ணினா இப்ப நீ எழுதிருக்கலாம். ஹோப் கொடுக்காதீங்கன்னா கேட்க மாட்டேன். அங்க போய் சத்தியமா என் மூஞ்சி நீ பாக்காத, நீ யாரும் நான் யாரோ புரியுதா பாத்தீங்களா? அப்படியே நடிக்கிறாங்க. தெரியுது ஹெல்ப் பண்றவங்க அடிக்கிறான். சும்மா எழுதுங்கிறான் சார், உண்மையாவே இருக்க மாட்டேறாரா? பாத்துருவான். சாச்சனா அழுவே வரல சார், சும்மா எழுதுங்கிறான் சார், உண்மையாவே இருக்க மாட்டேறாரா? ப்ரோ நான் சொன்னேன் எல்லாருமே. நான் என்ன சொன்னேன், எந்த வித கிளியருமே இல்லாம நீங்க ஒரு ஹோப் தராது. நீ வந்துட்டு நீ வராம நீ அதை யோசிச்சு நீ அழுவ கண்ட்ரோல் பண்ணினா இப்ப நீ எழுதிருக்கலாம். ஹோப் கொடுக்காதீங்கன்னா கேட்க மாட்டேன். அங்க போய் சத்தியமா என் மூஞ்சி நீ பாக்காத, நீ யாரும் நான் யாரோ புரியுதா பாத்தீங்களா? அப்படியே நடிக்கிறாங்க. தெரியுது என்ன நீ பாக்காதடா, நீ யாரும் நான் யாரோடா? சிலர்லாம் உண்மையா அழுகுறாங்க. இப்ப அவங்களால நம்ம எல்லாருக்கும் கெட்டவங்களா ஆயிடுச்சா? சரி ஓகே இப்போ நான் வரேன். என்ன நன்றி வேற நம்மள சுத்தி இருக்கிறாங்கடா. நீ போடா. ஓ அதான் வந்து சொல்லுவான். அவங்கள யாரும் பார்க்க தேவையில்லைன்னா சாடான மூமெண்ட் என்னடா பண்ணிக்கிட்டு இங்க பாருங்க,
நிஜமா நான் சும்மா போல. நான் இப்ப கூட சொல்றேன், நான் முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் விளையாடிட்டு தான் போறேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் ஜெயிக்கலனாலும் நான் கஷ்டப்படல. ஏன்னா நான் ஜெயிப்பேன் தோப்பன்றதை தாண்டி நான் போற வரைக்கும் நான் விளையாடிட்டு தான் போறேன். எனக்கு அது ஓகே. நீங்க எல்லாம் இப்படி இருக்காதீங்க, சந்தோஷம் பாருங்க. நான் பாக்குறேன்டா ஃபினாலில எல்லாரையும். வா பாத்துக்கலாம். என் ட்ரெஸ் அமைச்சிரு. அழாதீங்க. இங்கே எழுது நீங்க பைத்தியம். எப்படி தண்ணி பாட்டில் கொடுக்குறான். நான் என் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். கொல்லி கட்டியது காத்துல சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ண மத்தவங்களை பார்த்து அவங்க நடிக்கும் போது திருப்பி வருதுடா. கொஞ்ச நாள் நான் போயிடுறேன். அழுவு வராம அழுகுறாங்க. அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பண்ணணும். என்ன பண்றது Okay, just to clean this up and you very switch loop. வாழ்க்கை ஜெயிச்சு ஓகேவா? அவ்வளோதான். சரி மாடு. ஐயோ நீ பண்றது எனக்கு போதும். ஐயோ அந்த கேம் விளையாண்டு ரொம்ப ஆசையா இருந்தாங்க. எனக்கு அப்படி எல்லாமே போதும். தயவுசெய்து ஜெஃப்ரி காமிக்க கூட சொல்லி கொடுத்துருவாங்க. பிக் பாஸ் எப்படி அவனை காமிக்காதீங்கடா. அப்போ எனக்கு தெரியல பிக் பாஸ், இது ஏன் எனக்கு நடந்துச்சு, இது ஏன் இப்படி இருக்கணும், எனக்கு எதுவுமே தெரியல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் விளையாடு பிக் பாஸ். நான் யாருக்காக விளையாடணும் இல்லையோ, நான் எனக்காகவும் உங்களுக்காக விளையாடணும் பிக் பாஸ். இந்த வீட்டுக்குள்ள வந்து சும்மா இருந்துட்டு போயிட்டு பேரை மட்டும் வாங்கிடக்கூடாது நடிச்சேன் பிக் பாஸ். அதனால எனக்கு என்ன நடக்கும், நான் வெளியில போயிடுவேன், உள்ள இருப்பேன். நான் நினைக்கல பிக் பாஸ். இப்ப கூட நான் ஓடினதுக்கு காரணம் நான் என்ன ப்ரூவ் பண்ணிக்க போறேன்றதை தாண்டி உங்களை ஏமாத்திடக்கூடாது நினைச்சேன் பிக் பாஸ். என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏமாத்தி ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி பிக் பாஸ். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என் லைஃப்ல நான் உங்களுக்கு மறக்க மாட்டேன். I love you, Big Boss. I love you so much. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாரி, நான் உங்களை எங்கேயாவது கஷ்டப்படுத்தி நிஜமாவே சாரி. நான் நிஜமாவே மனசுல இருந்து சொல்றேன், ரொம்ப ரொம்ப சாரி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பமா கிளம்பி சும்மா கடுப்பு எதிக்கிட்டு I
அழாத. உனக்குவா பிக் பாஸ்? ஜாக்லின், பிக் பாஸ் ஆல் தி பெஸ்ட் மரியாதை சூப்பரா. இந்த வீட்டுல நீங்க காலடி எடுத்து வச்ச முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த போட்டியில முழு மனதோடு களமிறங்கி இருக்கீங்க. நீங்க எதுவுமே செய்யலன்னு நான் இல்ல, இந்த ஊர் இல்ல, நீங்களே சொல்ல முடியாது. கம்ப்ளீட் பிரேக் டவுன். 15 வாரங்கள் வந்துடும். நாமினேட் செய்யப்பட்டிருக்கீங்க. உங்களை மக்களுக்கு பிடிச்சதால மட்டும்தான் அதை மீறி இந்த வீட்டுல இந்த நிமிஷம் வரைக்கும் நிலைச்சிருக்கீங்க. பினாலே மேடை ஏற முடியாமல் போன பலர் வாழ்க்கையில வெற்றி பெற்று அந்த வெற்றியை பகிர்ந்துக்க மீண்டும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில வெற்றி பெற உங்கள் முயற்சி போதுமானதா இல்லாம இருக்கலாம். ஆனா இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போதுமானது என்று நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். ஜாக்லின், பிக் பாஸ் நீங்க இனி மிடில் பெஞ்ச்னு எங்கேயுமே சொல்லாதீங்க. You're my first bench. நீங்க என்னை ஏமாத்தல. I'm super, super, super proud of you. தேங்க்ஸ் பிக் பாஸ், ரொம்ப நன்றி. போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனா உங்க முயற்சிக்கு உங்களுக்கு என்னிடமிருந்து ஒரு பரிசு. இந்த டிராஃபி உங்களுடையது. உடைக்க வேண்டாம். Thank you so much, Big Boss. ரொம்ப
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிக் பாஸ். ஐ லவ் யூ so much. நிஜமா I love you too. மெயின் டோர் வழியா இப்ப நீங்க வெளியே வரலாம். இந்த உலகம் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. உங்கள் வெளியுலக வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட். Thank you Big Boss. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. எல்லாமே நடக்குது ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்புறேன். நல்லனா நான் இருக்கல பரவாயில்ல. இந்த வீட்டுக்குள்ள நான் சம்பாரிச்சது ஒண்ணே ஒளியும் தான். நான் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன் மஞ்ச், நீ வீட்டுக்குள்ள வரணும்னு. மேபி இந்த மூமெண்ட்டுக்காக தான் நீ என் பக்கத்துல எழுதியிருக்கோன்னு தெரியல. இந்த வீட்டுல நான் என்ன சம்பாதிச்சிருக்கேன்னு தெரியல. நான் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா சம்பாதிச்சிருக்கேன். நான் உண்மையா இருந்திருக்கேன். நான் நம்புறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்மையா இருந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். இது யார் நம்மள நிறைய கவலை. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நண்பரை விட ஒருத்த லைஃபுக்கு தேவையே இல்லையடா. அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தால் வெற்றிகள் குவியுமடா. வெற்றிகள் குவியுமடா. ஒரு கடைசி உங்களுக்கு நல்லது. ரவி மச்சான் நம்மளுக்கு தான் அதுக்கு நான் எனக்கு கிடைச்சிருந்தேன். நான் போய் ஓட் போடேன்டா அவனுக்கு. போட்டேன். பாத்துக்கோ. குடுத்துட்டாரு அப்புறம் என்ன? இந்த வீட்டுல அந்த வீடு வந்து இது ஒரு மெஜிஷியன் சென்டர். இந்த ஜாக்லின் வந்து இந்த வீட்டுல நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு ஆள். நிறைய பேருக்கு பிடிக்காது ஜாக்லினை. 15 வாரமும் நாமினேட் பண்ணிக்க இருப்பாங்க. மக்கள் அவங்களுக்கு ஏற்றவே இல்லை பாருங்க. கடைசி மக்கள் வந்து அவங்களை வெளியேற்றவே இல்லை. ஜாக்லின் எப்படிப்பட்டவங்க, ஜாக்லின் எப்படிப்பட்டவங்க, எப்படியானவங்க அதெல்லாம் தெரியாது. ஜாக்லின் உண்மையான ஒரு மனுஷன். அது நண்பர்களா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், உண்மையான ஒரு மனுஷன். இந்த நொடி வரைக்கும் இந்த வீட்டுல எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் ஜெயலலிதா உண்மையா இருக்காங்க. ஜெயலலிதா இந்த விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப உண்மையான ஆள். நீங்க இந்த வயசெல்லாம் பத்தி நம்ம வீட்டுல அதிகம் பேசிட்டே இருந்திருக்கோம். ஜெயலலிதா 15 வயசுல வேலை நிலத்துல படிக்கும் போது இந்த ஆர்ட்ஸ் ஒரு என்ன மாரி இருந்திருக்கும் விசாரிக்க எல்லாருக்கும். அந்த வேலையோட இன்னைக்கு முடிக்கிறாங்க. அது பெரிய 35 செகண்ட் பயந்துட்டு இருந்தேன். முடிச்சீங்களா ஜாக்? ஜெயிச்சிட்டீங்க ஜாக். நீங்க சத்தியமா ஜெயிச்சிட்டீங்க. நிஜமா சொல்றேன். நீங்க வெளியில போய் மக்கள் உங்களை கொண்டாடுற விதம் இருக்குங்க. அது இந்த டைட்டில் உங்களுக்கு கிடைக்குமா எனக்கு தெரியாது. ஜாக் உங்களுக்கு கிடைக்கும் ஜாக். நான் எங்க பார்த்தேன் தெரியுமா? பிக் பாஸ் அப்படி பண்ணாதீங்க பாஸ்ன்னு சுனிதா சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு. சுனிதா சொன்னாங்களே உள்ள பிக் பாஸ் அப்படி பண்ணாதீங்க பாஸ்ன்னு. ஏன் சுனிதா சொல்லணும்? ஏன் சொல்லணும்? டிஸ்டர்ப் ஜாக். டிஸ்டர்ப். Bye now. Yeah. Bye, what's up? Bye. Is it?
அவங்க என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியல எல்லாம். ஆனா மனசார கேக்குறேன் சாரி. ஓகே சாரு பயப்படாத. இத்தனை நாள் பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இன்னைக்கு பயப்படாதுன்னு காட்டியிருக்கேன். பயப்படும் I always respect who deserves a place. And you deserved it. You deserved it. Thank you. जब भी वैसे रबी आता है मगर Bye, sir. अच्छा Hey, hi. எல்லாருக்கும் சேர்த்து தான் ஓடி இருக்கா. 2 செகண்ட் பிடிக்க முடியல. இதெல்லாம் சேர்த்து பிடிச்சிருங்க பார்த்துட்டு. அதான் இன்னும் 2 நாள் தானே. பாய். நான் வாயத்தன் கூட உங்ககிட்ட சொல்லல. ஆனா நீ என் மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சு you came to me and you hugged me. ஆனா நானும் நீ கூட பேசிக்கிட்டதே இல்லை. Thank you. Thank you for everything. Thank you for love. चलो நீ விளையாடு சொன்னோம். நீ விளையாடாமலும் இந்த இடத்துல இல்லை. புரியுதா? நான் சொல்லிட்டு போறேன் என்ன நம்ப. லாஸ்ட் டைம் ஜாலியா இரு, சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு. ஓகே நீ பின்னால பாக்குறேன். ஓகே நீ எப்படி நிக்கிறடா? நீ தயவு செஞ்சு அழாத. ஓகேவா இரு. உங்களுடைய சின்ன நிஜமா அழ மாட்டேன். ஓகே சிஸ்டராக நான் கன்சிடர் பண்ணி அம்மாவை மோசம் கேட்க அப்படின்னு சொன்னா விட்டுக்கே ஜெயிச்சிட்டோம். வீட்டில் எல்லாத்தையும் தாண்டி இங்கே ஜெயிச்சிட்டேன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த எனக்கு இல்லடா என்னால அந்த பாதியில வர முடியாதுடா. நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் பயந்தேன் போறதுக்கு. பட் ஆனா பரவாயில்ல. ஓகே 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 ஜாக்கோட ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லும் போதெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜியா கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா அந்த பாண்ட்ல இருக்கும்போது அது ஜென்யூனா தான் இருந்தது அப்படின்னு தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். அது ஸ்ட்ராட்டஜியா இல்லையான்னு யோசிக்கிற இடத்துக்கே போல. ஏன்னா ஒரு எமோஷன் வரும்போது அது ஜென்யூனா ஃபீல் ஆகும்போது அது ஜென்யூனா இல்லையான்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம அந்த எமோஷனை வேல்யூ பண்ணலாம்னு அர்த்தம். ஜாக்கும் எனக்கும் நிறைய மூமெண்ட்ஸ் இந்த வீட்டுல நடந்திருக்கு. ஜாக் சௌந்தர்யா எல்லாருக்கும் நான் இப்ப வெளியில போய் வீடியோஸ் பார்க்கும்போது இது கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா எந்த இடத்துலயும் அந்த கடைசி சில வாரங்கள்ல வந்து அந்த பாண்ட் இருக்குல்ல அது நான் சந்தேகப்படவே இல்லை. ஏன்னா சந்தேகப்படுற மாதிரி இந்த பாண்டில் அது ஜென்யூனாவே கிரியேட் ஆச்சு. எனக்கு எந்த இடத்துலயும் வந்து
நிஜமாவே நடிக்கிறான்னு தோன்றது இல்லை. ஏன்னா ஐ கீப் டிஸ்டன்ஸ் myself from people who do drama or like அந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாலே நான் கொஞ்சம் தள்ளி தான் இருப்பேன். எனக்கு எப்படி இந்த பாண்ட் கிரியேட் ஆச்சுன்னு தெரியல. நான் ஏதோ ஒரு இடத்துல சொன்ன மாதிரி ஜாக் என்னவா இருந்தாலும் உண்மையா இருந்தா அப்படின்ற ஒரே காரணம் தான் அவளுக்கு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ ஒரு ஃப்ரெண்டா மாறி இருக்கலாம், அந்த மைண்ட் செட் இருந்திருக்கலாம். ஆனா மாறின எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லயும் அவன் உண்மையா தான் இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ தீபக் வைஃப் சொன்ன மாதிரி நீ 2 AM ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது ஜாக், ஒரு ஆல் டைம் ஃப்ரெண்ட். எந்த டைம் வேணாலும் சம்மன் கேன் ரிலை ஆன் யூ. லைக் நீங்க வீட்லயும் சரி வெளியிலும் சரி நிறைய பேர் சம்மதிச்சிருக்க. அம்யூசிங் மீ லைக் நான் அப்படியே கூட ஃப்ரெண்ட் ஆனேன் அப்படின்றது பிகாஸ் சம்வேர் நான் என்னை உங்ககிட்ட பார்த்தேன். நீ சொன்ன மாதிரி ஒரு ரிஃபைன்ட் வெர்ஷனா நீ ஆனா will go places. Thank you so much for this beautiful moment. Thank you so much. நான் சீக்கிரம் ஒரு பாண்ட்ல அது கிரியேட் பண்ண மாட்டேன். Thank you so much. All the best. You already won. கடைசியா இங்க இருக்கிற மொத்த பொண்ணுங்களுக்கும் இல்ல இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே ஒன்றுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொண்ணா இது பண்ண முடியாதுன்னு எதுவுமே நினைக்காதீங்க, பார்த்துக்கலாம். எல்லாருக்குமே தான் சொல்றேன், வெளியில எவ்வளவு விமர்சனங்கள் வச்சா கூட பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்துக்கலாம். இல்ல இதை பார்த்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே ஒன்றுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொண்ணா இதை பண்ண முடியாதுன்னு எதுவுமே நினைக்காதீங்க, பார்த்துக்கலாம். எல்லாருக்குமே தான் சொல்றேன், வெளியில எவ்வளவு விமர்சனங்கள் வச்சா கூட பார்த்துக்கலாம். ஓகே, bye guys. Bye. Love you big boss. ஜாக் இன்னொன்னு நான் எப்பவுமே நாமினேட் பண்ணதே கிடையாது சண்டை இருந்தது. பிகாஸ் உன்னை எலிமினேட் பண்ணிட்டு இந்த கேம் விளையாடுனா சுவாரஸ்யமா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எலிமினேட் ஆவாங்க. வக்கீல்லாம் சேர்ந்து உங்க வீட்டுல சுவாரஸ்யமா இருக்குன்னு சொன்னாங்க. சேனல் ஞாபகம் இருக்கா? இந்த கேமுக்கு உண்மையா இருந்திருக்க, விளையாட்டுக்கு உண்மையா இருந்திருக்க. 15 வாரம் இல்லாத அடி அடின்னு அடிச்சாலும் மறுபடியும் எந்திரிச்சு வந்து நீ விளையாண்டுருக்க. நீ உண்மையானா போதான் எனக்கு Yeah. So father. Vana. அதனால நீ ஏன் பாதியில் வந்து வரலன்னு கேட்க முடியல. ஏன் முழுசா புரியல. இது ஜாக்லின். ஐயோ ஜாக்லின். Muttu. Yeah. Bye. Bye everyone. Bye. Take care. Okay, பார்த்துக்கோ. ரெண்டே நாள் தான். Okay? Jack. Bye guys. Love you. Love you. Love you. Love you.
அதனாலதான் கடைசி வரைக்கும் போய் ஜாக் கிட்ட ஜாக் நீ உள்ள வந்துட்ட ஜாக் நான் சொல்லவே இல்லை ஏன்னா அதான் சொன்னால ஓகே இது ப்ளஸ் பண்ணிடுறேன் டைம் 11:51 க்ளோஸ் பண்ணலாம் கேம் பார்க்கல பிக் பாஸ் எக்ஸிட் வந்து ஒரு செகண்ட்னா ஒரு ஓகே கேம் இல்லனா கூட 1-0 இருக்கும்போது ஏர்ல வந்திருந்தாலே ஓகே இப்போ ஏர்ல டிராவல் ஆகணும்னா 1-0 இருக்கும்போது கால் ஏர்ல இருந்துச்சுன்னா ஓகே அதான் 0 தான் இருக்கு அப்ப சொன்ன மாதிரி தான் அந்த 1 செகண்ட் 0 செகண்ட்னு சொல்லும்போது அந்த பக்கம் தான் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்திருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் மாதிரி தெரியுது முன்னாடி போனா கூட ஓகே எனக்கு அவ்வளவு பிடிக்குதா பிடிக்கலையா இருந்தாங்க அப்ப பஜர் வந்து அவ லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடிச்சிருக்காங்க ஆக்சுவலா டைம் டிஜிட்டல் வா எனக்கு எதுவுமே இப்படி நடிக்கிறாங்க அவங்க வந்து கூட நான் இருக்கேன் இப்படி உட்காந்து யோசிப்பேன்